ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. அவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி வந்தமும் வீடும் காட்ட பரந்தனுள் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவ விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 67வது பாட்டு பிரிவது எப்படி என்றக்கா. பிரிவது எப்படி என்றக்கா. பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். ஐம்பூத விகாரம் அன்றோ பெரியதோர் துர்த்தி மூச்சால் விடுவது போல் உன்மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுல 2 கோஷம் சத்துவ குணவிகாரம். வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. சத்தொடு சித்தானந்தம் சமம் தீரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அது வாகறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய்.
பஞ்ச கோஷம் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியதது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனோ பாராய். அன்புல மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே. தூல சூட்சும அஞ்ஞானம் தோன்று 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 ஜென்ம கடல் எழும் கள்ளோளங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி. சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிடத்துண்டோ பாராய். அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றென்னும் அறிவற்ற உதற்க மூடர்க்கு அனவஸ்தை பலமாய் தீரும். அறிபடு பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை. அறிபொருள் ஆக்கும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரந்தான் சுவாபம் அன்றோ. அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது 2 ஆகா. அகம் பொருள் அறிவாய் நீயே. இந்த நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மமே தற்பதந்தனின் லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். சந்ததம் வேதம் ஆவார் தம கைக்கியம் கூடாதே. வேதம் ஆனதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உகாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் அவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. வடநூல் வல்லவர் சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார். திடமான அதுவும் 3 செப்புவர் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே. பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாய் காட்டும். தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும்.
கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. இது வரைக்கும் பார்க்கலாம். தாண்டவராய சுவாமிகள் ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் உரிய உபாயமாக இந்த கைவல்ய நவநீதத்தை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். கைவல்யம் அப்படின்னா நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை. தன்னை அணுகிய சிஷ்யனுக்கு குருவானவர் அனைத்து துக்கத்திற்கும் தீர்வாகிய அந்த உபதேசத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. பலவிதமான துக்கத்தில் வந்தவன்ட்ட இந்த மாதிரி சொன்னோடனே அவனுக்கு முறையாக உபதேசத்தை தொடங்கினார். பிறவி எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிற அந்த சிருஷ்டியை பார்த்தோம். சிருஷ்டியில் நமக்கு பிரம்மத்தில் மாயையின் கூடிய அந்த பிரம்மத்திலிருந்து அந்த 3 குணங்கள் வெளிப்பட்டது. அந்த 3 குணங்களிலிருந்து சத்துவகுண பிரதானமாக ஈஸ்வரன் வெளிப்பட்டார். ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்தார்கள். தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வந்தது. அந்த பஞ்சபூதங்களின் கலவையினால் நமக்கு அண்ட புவன தனு அண்ட புவன போகம் எல்லாம் உண்டாயிற்றுன்னு பார்த்தோம். இப்போது நமக்கு மாயையில் 2 சக்தி இருக்குங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரண சக்திங்கிறது நம்மளுடைய அறிவு கண்ணை மறைக்கின்றதுன்னு பார்த்தோம். பூச்சிய ஈசன் ஜீவன் 2 பேரையும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் என்ன செய்யுது? இந்த மாயா சக்தி எல்லாருக்கும் ஒரு மறைப்பாற்றலை உண்டு பண்ணிடு. நம் அறிவில் ஒரு மறைப்பு. என்ன மறைப்பு உண்டாயிருக்கு? அந்த 7 அவஸ்தைகள். என்ன ஆச்சு? நமக்கு என்ன மறைப்பு உண்டாயிருக்கு? நான் பிரம்மங்கிறத மறைச்சிருச்சு. மறைச்சிட்டு நான் ஜீவன்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி அதனால் நம்ம பலவிதமான இன்னல்களுக்கு உண்டாவது போல ஒரு பிரமையை உண்டாக்கிட்டு. இப்போ நமக்கு குரு சொல்கிறாரு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம், அந்த 7 அவஸ்தைகள்லாம் பார்த்தோம். அந்த சிஷ்யன் கேள்வி கேட்குறான். தசபுமான் தன்னை கண்டார் போல், அது 10ஆம் அவன் எப்படி தன்னை 10ஆம் அவன்னு புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் என்னுடைய நிஜ வடிவை எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னோடனே தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கிய விசாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். சுச்சி பெறும் லட்சியார்த்தம் தத்பதம் தத்பதங்கட்கு அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளா. தத்துவமசிங்கிறத நீ என்ன பண்ணணும்? நீ அதை சுத்தம் பண்ணி பாருங்க. அதை எப்படி ஒரு பாலில் இருக்கிற அந்த நெய் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுபோல் அதில் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தங்கிறத நீ அறிவினால் பிரித்து அதில் எந்த அம்சம் சாமியமாக இருக்கோ, மாறாத அம்சம் எது இருக்கோ அதை நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. வாச்சியார்த்தம்னா மேலெழுந்த வாரியான பொருள், லட்சியார்த்தங்கிறது உட்பொருள், உள்ளர்த்தம் நம்ம சொல்கிறோம். மேலாப்பில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழமாக விசாரம் பண்ணி பார்க்கும்போது நுண்மையாக அதற்கு ஒரு ஆழமான சூக்ஷ்மமான ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படிங்கிறது மகா வாக்கியம்னு பார்த்தோம். மகா வாக்கியம்ங்கிறது ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியப்படுத்துகின்ற மகா வாக்கியம், அதாவது வாக்கியத்தை மகா வாக்கியம்னு சொல்கிறோம். நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது. நமக்கு இந்த சாஸ்திரத்தில் நமக்கு இந்த மகா வாக்கியம் தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நானும் அதுவும் ஒன்று அப்படின்னு மேலோலமாக பார்க்கும்போது பொண்ணுமே புரியாது. நானும் அதுவும் ஒன்றுன்னா நானும் எதுவும் ஒன்று. இப்போ அதுக்கு தான் நமக்கு லட்சியார்த்தத்தை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம். லட்சியார்த்தத்தில் 3 விதமாக லட்சியார்த்தம் கொள்ள முடியும். விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. கங்கையில் கோஷம் அதை பார்த்தோம். அந்த நேர்பொருளை விட்டுட்டு அடுத்த பொருளை எடுத்துக்கிறோம், அது விட்ட லட்சணை. விடாத லட்சணைங்கிறத அந்த பதங்களை விடாமல் ப்ளஸ் கொஞ்சத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம, அது விடாத லட்சணை. இப்போ 3வது விட்டு விடாத லட்சணை. இதுக்கு இன்னொரு பேர் பாக தியாக லட்சணம். ஒரு பாகத்தை தியாகம் பண்ணிடுறோம், தியாகம் பண்ணிவிட்டு இன்னொரு பாகத்தை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ ஜீவாத்மா பரமாத்மா, ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு 2 பதம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம்? அந்த ஈஸ்வரன்லையும் ஜீவன்ட்டையும் ஒரு அம்சத்தை விட்டுடுறோம். எந்த அம்சத்தை விட்டுறோம்? மாறுற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் இருக்கலாம், ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஒரு சீக் இருக்கலாம், ஒரு கேரளாக்காரங்க இருக்கலாம்.
ஒரு ஆந்திராக்காரங்க இருக்கலாம், பல பேர் இருக்கலாம் நமக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அம்சத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். அதுபோல் இப்போ நமக்கு ஈஸ்வரன் ஜீவன்கிற உபாதி வேறையாக இருந்தால் கூட அந்த அம்சம், மாறாத அம்சம் என்னதுவாக இருக்குது, அந்த பிரம்மங்கிற அம்சம் மாறாததாக இருக்கின்றது. அந்த எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம் நம்ம. எப்படி அந்த ஆகாசம் ஒன்றாக இருக்கின்றது, இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமோ குடத்துக்கு வெளியே இருக்கிற ஆகாசமோ ஒன்று தான். ஒரு அம்சத்தில் ஐக்கியம் சொல்கிறோம், ஒரு அம்சத்தில் ஐக்கியம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொன்னார். எந்த அம்சத்தில்? பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும் உடலாலும் பாதலம் விசும்பு போல அகன்று நிற்பர். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் கொஞ்சம் கூட ஐக்கியம் சொல்ல முடியாது, ஐக்கியம் கூடாதே அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாச்சியார்த்தத்தில் மேலோட்டமாக பார்க்கும்போது ஐக்கியம் சித்திக்காது. லட்சியார்த்தத்தை எடுக்கும்போது தான், லட்சியார்த்தத்தில் தான் ஐக்கியம் சித்திக்கும். குரு நீ அதுவாக இருக்கின்றாயின்னு சொல்லும்போது அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? லட்சியார்த்தத்தில் பேசுகிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் லட்சியார்த்தமாக புரிஞ்சிக்கிடணும். எப்போ குரு நீன்னு சொல்கிறாரோ அந்த நீங்கிறத அவர் சொல்லும்போது எதை குறித்து சொல்கிறாரு? அதை அதிஷ்டானமாகி அந்த பிரம்மங்கிற அந்த எண்ணத்தில் சொல்கிறாரு. நம்மளும் அதே இதில் புரிஞ்சுக்கிடணும். அப்போ மாறுற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் விட்டு விடாத லட்சணம். நமக்கு அகடமிக்காக கிராமட்டிக்கலாக புரிஞ்சுட்டா கூட இதுதான் நம்ம பண்ண வேண்டிய அபியாசம். ஏன்னா இது வரைக்கும் குரு சொல்கிறது பரோட்ச ஞானம் தான் ஏன்னா அதான் நம்ம பார்த்தோம். சிவோகம் என்று இருந்திடாயேன்னு முடித்தோம் நம்ம கிளாஸை முடிக்கும்போது. கடநீரில் மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே, உடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும், இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம், திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே. இடமான பிரம்மம் சாட்சி, சர்வகதமாக இருக்கும்போது பிரம்மம்னு சொல்கிறோம். இந்த சரீரத்தில் அது வெளிப்படும் போது அதை என்ன சொல்கிறோம்? சாட்சின்னு சொல்கிறோம். எப்படி குடத்துக்கு வெளியே இருக்கிற ஆகாசத்தை மகாகாசம்னு, இந்த குடத்துக்குள்ளே இருக்கிறத கடாகாசம்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த சரீரத்துக்கு வெளியே இருக்கின்ற அதை மெய்ப்பொருளை பிரம்மம்னு சொல்கிறோம். இதுக்கு நம்மளுடைய சரீரத்தில் அது வெளிப்படும் போது அது சாட்சின்னு சொல்கிறோம். உண்மையில் என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. இரண்டும் எப்போதும் ஏக்கம். இது என்ன பண்ணணும் நம்ம? திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாய். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பரோட்ச ஞானம். இந்த பரோட்சத்தை அபரோக்ஷமாக ஆக்கிறது, பரோட்ச ஞானம் வரைக்கும் தான் குரு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த பரோட்சத்தை அபரோக்ஷமாக ஆக்க வேண்டியது அது நம்ம கையில் இருக்கு. அதாவது ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே அப்படிங்கிற. சிவோகம் என்று இருந்திடாயேன்னு என்ன அர்த்தம்? எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டீன்னா நீ அதுவாக தான் இருக்க போகிற. இப்போ நம்ம விட வேண்டியது தான் நமக்கு தாத்பரியம். சிவோகம் என்று இருந்திடாயே, ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அந்த பேத வாச்சியார்த்தத்தை விட்டு, இதில் பதங்களே நமக்கு வருது. வஸ்துவை விடாமல், ஏன்னா எதை விடணுமோ அதை விட்டுட்டு, எதை விடக்கூடாதோ அதை விடாமல் இருந்தோன்னா என்ன ஆகுது நமக்கு? சிவோகம் என்று இருந்திடாயே. எது எஞ்சி இருக்கின்றதோ அதுதான் நம்மளுடைய உண்மையான வடிவம். இப்போ இருந்திடாயேன்னா இருந்து பழகுவாயாக. இதைத்தான் நம்ம தியான அபியாசத்தில் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம முதல்ல என்ன சொன்னார்? கோஷபாஷ பின்னலை சின்னமாக்கின்னு படித்தோம். இப்போ இதை பிரிந்து கொள்ளே, அறிவினால் பிரிந்து கொள்ளே அப்படின்னு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? தப்பான ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சு. என்ன எண்ணம் வந்துருச்சு? நான் உடம்பு, நான் மனசு அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? நம்ம இந்த பயோடேட்டாவை எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இப்போ சாஸ்திரம் புதுசாக ஒரு நாணை நமக்கு அறிமுகப்படுத்துது. அப்போ இதை நீ இருந்திடாயே, இதை நீ பழகுவாயாக அப்படின்னு சொன்னோடனே அடுத்து அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாங்கிறத அடுத்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ குரு உபதேசம் பண்ணி முடிச்சிட்டார். அதோட குருவோட பாட்டு முடிஞ்சிருச்சு. பரோட்ச ஞானம் வரைக்கும் தான் குரு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். பரோட்ச ஞானத்துக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம் நம்ம அந்த இதில் பார்க்கும்போது 7 அவஸ்தைகளில். குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல்
பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாக குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ள. இப்போ நமக்கு முதல்ல எப்படி தொடங்குது அப்படின்னா, பிரம்ம அஸ்தியில தான் நமக்கு தொடங்குது. அப்புறம் பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தொடங்குது. அப்புறம் என்ன சொல்கிறாரு குரு, நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிடுறாரு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படிங்கிறது அந்த இடம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேலை. அது நம்ம என்ன பண்ணணும், தனியாக உட்காந்து பண்ணணும். எப்படி பண்ணணும், அறிவினால் பிரிந்து கொள்ளே பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். இந்த உடம்பு நான் அல்ல, இந்த எரி பிராணனும் நீ அல்லை. அது என்னது, ராஜத குண விகாரம். எப்படி நம்ம அந்த சிருஷ்டியில் நம்ம எப்படி வெளியே வந்துச்சோ அதே மாதிரியே பின்னாடி போகணும். நமக்கு வந்து எப்படி வெளியே வந்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு போகணும். அது பேர் தான் நமக்கு அபவாதம்னு சொல்கிறோம். நம்ம உடல் முதல் சுவாபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. எப்படி நம்ம வெளி வந்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், அறிவினால் நம்ம இருந்து பழகணும். நமக்கு இந்த அபிமானத்தை ஒன்னொன்னையா, அந்த உடலில் இருக்கிற நான் உடல்ங்கிற அபிமானம், நான் பிராணன்கிற அபிமானம் ஒன்னொன்னையா என்ன பண்ணணும், சிவோகம் என்று இருந்திடாயே, சிவோகம் என்று இருந்திடாயே. ஏன்னா நமக்கு இவ்வளோதான் குரு பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை நம்ம வேலை. பரோட்சத்திலிருந்து இது நமக்கு அனுபவ சித்தம் ஆகணும். ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாய். எப்பவும் அனுபவமாக இருக்கின்றது அந்த பொருள். அதை என்ன பண்ணணும், அதை நான் மாற்றி யோசிக்கணும். அப்போ அந்த இடம் நமக்கு முக்கியமான இடம். அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடசன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடசன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். குரு என்ன பண்ணாரு, முதல்ல சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். அவன் என்ன சொன்னான், சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே. இப்போ அதே தான் பார்க்கணும். தஞ்சமாம் குருவும் சொன்ன வழி தப்பாமல், முதல்ல சொன்னதை கேட்கணும்னாரு. இவனை என்ன பண்ணான், நான் சொன்னபடி கேட்குறேன் அப்படின்னா. இப்போ தஞ்சமாம் குருவும், குரு தான் நமக்கு தஞ்சம். கடைசியில் வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எந்த பிரச்சனையிலேருந்தும். அதனால தான் குரு வந்து இருட்டிலேருந்து நம்மளை ஒளிக்கு எடுத்து கொடுக்குறோம். இப்போ முழுமையாக குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, எனக்கு எல்லாமே நீ தான் என்ன பண்ணிடுறோம், குரு கிட்ட போய் சரணாகதி கொடுத்துறோம். இன்னும் எப்படி ஓடி வந்தாங்கிறத பார்த்தோம். வெயில் சகித்திலா புழு போல் வெம்பி ஓடி வர்றான், எப்படியாவது என்ன துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்க. அப்படி அவன் குரு கிட்ட தஞ்சம் அடைஞ்சவன் என்ன பண்ணுறான், சொன்ன வழி தப்பாமல் அவர் சொன்ன உபதேசத்தை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறான். தப்பாமல் அவர் எப்படியெல்லாம் சொன்னாரோ அதை முறையாக ஃபாலோ பண்ணுறான். பஞ்சகோஷமும் கடந்து, இப்போ இனிமேலேருந்து கூட்டத்தில் எல்லாம் கோவிந்தா பண்ண முடியாது, நம்மளா தனியாக உட்காந்து பண்ண வேண்டிய காரியம். இது வந்து என்ன, நம்ம கிட்ட இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை நம்ம தான் மாற்ற முடியும். குரு வந்து என்ன சொல்லிட்டார், நீ ஒன்றை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. சொன்னது மட்டும் இல்லாமல் எதனால இந்த தப்பு நடந்துச்சுங்கிறதே புரிய வச்சுட்டார். நீ காரியம் கிடையாது, இது ஆவரண சக்தி பண்ண காரியம், புரிஞ்சுக்கோ, இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு மாய பிரபஞ்சம், மாயா சிருஷ்டி, இதை புரிஞ்சுக்கோ, உண்மையில் நீ யார் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டார். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை நம்ம ஸ்வீகரணம் பண்ணணும். ஸ்வீகரணம் என்னது, நான் ஒன்றை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், வாங்கலைன்னா கீழே விழுந்து. இப்போ குரு கொடுத்துட்டார், இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை வாங்கி பயன்படுத்தணும்.
இந்த பார் விளையாடும் போதெல்லாம் பார்ப்போம், நம்ம இங்கிட்ட அங்கிட்ட பார் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணணும், அங்கேருந்து ஒருத்தங்க பார் போட்டுகிட்டே இருப்பாங்க, இங்கேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன பண்ணணும், அந்த பாரை விட்டுட்டு இந்த பாரை பிடிக்கணும். பிடிச்சா தான் இந்த பக்கம் வர முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இந்த உடல் நான், அந்த பஞ்சபூதம் நான் அல்லங்கிறத விட்டுட்டு நான் பிரம்மங்கிறத பிடிக்கணும். நம்ம மனசில் நம்மளுடைய புத்தியில் பண்ண வேண்டிய ஒரு சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச். 2 நான் நம்மக்கிட்ட இருக்கு, சின்ன நான் பெரிய நான். பிரமங்கிறத மறந்துட்டு இந்த ஜீவன்கிறது முளைச்சிடும். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஜீவன்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிரம்மங்கிற சுவிட்சை ஆன் பண்ணணும். அது என்ன பண்ணணும், நம்ம தான் பண்ண முடியும். இப்போ நான் உடம்பு உடம்பு உடம்புன்னு ஜீவன் ஜீவன் ஜீவன்னே யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிரம்மங்கிறத ஆன், அதான் நான் பண்ண வேண்டியது. அப்போ என்ன பண்ணுறான், தஞ்சமாம் குருவும் சொன்ன வழி தப்பாமல் அபியாசம், இது விடாமல் நம்ம அபியாசம் பண்ணணும். பஞ்சகோஷமும் கடந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணணும், நான் உடல் இல்லை மனம் இல்லை, இதுதான் படித்தோம். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். உன்னுடைய ஹிருதய ஆகாசத்தில் நீ என்ன பண்ணணும், நான் அது அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறோம். இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அந்த காலம்லாம், இப்போலாம் ஸ்க்ரீனில் ரொம்ப இதாகிடுச்சு. அந்த காலம் தேட்டருக்கு போவோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு அங்கே உள்ள நிஜமாகவே ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எல்லோரும் சின்ன பிள்ளைகளை கேட்டிருப்போம். இப்போ பிள்ளைங்கள்லாம் பிறக்கும்போது டிவி பார்த்துட்டு பிறகு கேள்வி கூட வராது அது இல்லைங்க. அப்போ உள்ள ஆள் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆமாம், உள்ளே ரேடியோ கிடையாது. ஆமாம், உள்ளே எப்படி அந்த ஆள் அப்போ உள்ளே தூங்குவாங்களா அவங்க, இப்போலாம் எனக்குலாம் டவுட் வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்போ எப்படி வருவாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் பகலில் போய் பார்க்கும்போது பார்க்குறோம் வெறும் ஸ்க்ரீன் தான் வந்து. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், தனியாக உட்காந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பார்க்குறோம். எல்லா விருத்திகள் எல்லாத்தையும் அடங்கி பார்க்கும்போது கொஞ்சமாம் இருப்பும் விட்டு பஞ்சகோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில். ஏன்னா அவன் கேட்டான், 5 கோஷத்தையும் விட்டுட்டா அங்கே வெறுமை தானே இருக்குது, அங்கே தாட்டே இல்லையே, அங்கே ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு கேட்குறான். அபாவம் இருக்கே. இப்போ குரு என்ன சொன்னார், ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, அதுதான் நீ. இப்போ கொஞ்சமாம் இருப்பும் விட்டு அந்த நான் இருக்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதையும் விட்டுட்டு தான் தான் மாத்திரமாக இரு அப்படிங்கிறார். தான் தான் மாத்திரமாக கூட்டஸ்தன் பிரம்மம் என்று நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். இதில் வந்து அவர் நிர்விகல்ப சமாதியை தான் சொல்கிறார். வந்து இப்போ ஒரு நிர்விகல்ப சமாதி அப்படின்னா அது ஒரு மனசினுடைய ஒரு பண்பு. எந்த விஷயத்தில் நமக்கு மைண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகும்போது என்னது, வெளி சூழ்நிலையெல்லாம் மறந்துடுது. இப்போ நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் வருது, நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் நமக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கோம், டிவியில் அப்படியே முங்கிடுறோம், ஃபோனில் முங்கிடுறோம், யார் கூப்பிட்டது கேட்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருது நமக்கு. இது நம்ம ஆழமாக வரும்போது இதை நிர்விகல்ப சமாதின்னு சொல்கிறோம். நமக்கு எந்த விஷயத்துலனாலும் வரலாம். இப்போ இந்த சிஷ்யனுக்கு இந்த விஷயத்தில் அவனுக்கு நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி, நிர்விகல்பம் அப்படிங்கும்போது பிரம்மத்துக்கே ஒரு பேர் நிர்விகல்பம். ஏன்னா அது நிர்விகல்பமானது வந்து அந்த பிரம்மத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறத, நான் பிரம்மங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறதையும் நிர்விகல்பம்னு நம்ம சொல்லலாம். நம்ம இங்கே வந்து யோக பரமாத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிஷ்யன் வந்து இந்த மாதிரி தன்னை பிரம்மங்கிறது அவனுக்கு அந்த அதுலேயே அவனுக்கு ஒரு நிஷ்டை வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். 2 விதமாக எடுத்துக்கலாம். சமாதி இல்லாமலும் நமக்கு இந்த நிஷ்டை வரும். வந்து நமக்கு இதை வந்து ஒரு அனுபவமாக நம்ம எடுக்க முடியாது. இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த ஞானத்தினால் நான் பிரம்மங்கிற அந்த ஞானம் முழுமையாக வரும்போது என்ன ஆகின்றதுன்னா, மனம் தானே ஒடுங்குகின்றது. பிரயத்தனமே இல்லாமல் மனம் தானாக ஒடுங்குகின்றது. அந்த அனுபவம் தான் நமக்கு. அந்த ஒடுங்கிறது நீண்ட நேரம் இருந்துச்சுன்னா அதை சமாதின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது ஒரு ஒரு உபாதியை பொறுத்து நமக்கு. அப்போ நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான்.
என்ன அர்த்தம்? அவன் அதுவாகவே இருந்தான், தான் தான் மாத்திரமாக இருந்தான். அடுத்து சொல்கிறார், எடுத்து என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். 84 அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன சத்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் சுவாபமானான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன சத்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே. இப்போ இவனதுனால் அவனுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது அப்படின்னா, மனம் முழுமையாக அடங்கி விடுகின்ற. நம்ம சொல்கிறோம் சுத்த மௌனம்னு சொல்கிறோம். ஏன்னா இரண்டாவதாக பொருள் அவனை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேங்கிற அந்த ஞானம். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்னா யாரை பற்றி நினைப்பேன், யாரை பற்றி யோசிப்பேன், யாரை பற்றி பேசுவேன்? ஏன்னா இங்கே சுவிட்சு சேஞ்ச் ஓவர் சுவிட்சு பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம 2 விஷயந்தான். பிரமங்கிறது மறந்து என்ன ஆயிடுச்சு, அது கீழே போயிடுச்சு, ஜீவன்னு முளைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஜீவன்கிறத உள்ளே தள்ளிட்டு பிரம்மங்கிறது மேலே வந்துருச்சு. நம்மளோட எண்ணங்களில் நான்கிற எண்ணம் இல்லாமல் எந்த எண்ணமே கிடையாது. எல்லா எண்ணமே அந்த நான்கிற அந்த ஜீவாத்ம புத்தியோடு தான் இருக்குது. அது இல்லாமல் வேறு எந்த எண்ணமே நீங்கள் யோசிக்கவே முடியாது. நான்கிறத யோசிக்காமல் எந்த எண்ணமே வராது. இப்போ சாஸ்திரம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நான்கிறத நம்ம அந்த அகங்காரமாகவே அந்த ஜீவனாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல அந்த நானை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த நானுக்கு யோசிக்கிறதுக்கு விஷயமே கிடையாது. எந்த நானுக்கு? பிரமமாகிய எனக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம அந்த நான்ற ஜீவாத்ம புத்தியை விட்டுட்டு நான் பிரம்மங்கிற அதை நம்ம ஏற்றுக்கிறோம். எப்படி நீ தான் 10ஆம் அவன்னு சொன்ன உடனே ஆமாம் நான் தான் 10ஆம் அவன் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நான் 10ஆம் அவன்கிற எண்ணத்துலேருந்து யோசிக்க தொடங்கிடுறேன். நான் தான் 10ஆம் அவன். அப்புறம் 9ஆம் அவனை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. நான் தான் 10ஆம் அவன். அது என்ன ஆயிடுது, 10ஆம் அவன்கிற மைண்டில் நல்லா பதிஞ்சிருது. இப்போ அதே மாதிரி இப்போ குரு என்ன சொல்கிறாரு நமக்கு, அதனால தான் பார்க்குறோம் சொன்ன வழி தப்பாமல். ஏன்னா நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நச்சுன்னு பதிஞ்சிருச்சு மனசு. இப்போ நமக்கு ஆவாத விஷயமெல்லாம் மனசில் நல்லா பதிஞ்சு போய் இருக்கிறதுனால எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஏதோ என்ன சொன்னாங்களாம், அது நமக்கு அவ்வளோ பதிஞ்சு போய் இன்றைக்கி நினச்சாலும் அழுவழுவையாக வருது நமக்கு. என்ன அப்படி சொல்லிட்டாங்க குரு உன்னை பிரம்மம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ண மாட்டேங்குது, மனசில் பதிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணோம், தத்துவ வழி தப்பாமல் என்னது இருந்திடாயே, சிவோகம் என்று இருந்திடாயே, சிவோகம் என்று இருந்திடாயே. அப்போ அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே. இப்போ என்னாச்சு, அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இனிமேல் என்னாச்சு, இந்த ஆதார் கார்டெல்லாம் அவன் கிடையாது, அவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆதார் கார்டெலாம் கிடையாது. இப்போ நான்கிறத அந்த சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆன்மா நான் அதுவாய் அறிந்து என்ன பண்ணோம், நான் அதுவாக அறிந்து நான் அது அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் என்னை பற்றி எப்போ நான் நினச்சாலும் நான் சத்து, நான் சித்து, நான் ஆனந்தம். ஆனந்தம்னு எப்போ சொல்கிறோம், சரீரம் மனது புத்திக்கு எக்கச்சக்க துன்பம் இருக்கும்போது சொல்கிறோம் நான் ஆனந்தம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை மாற்றி மாற்றி யோசிக்கும்போது என்னாது, அவனுக்கு அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இனிமேல் எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆனந்தம், ஃபுல் ஃப்ரீ. பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதான் நம்ம சுத்த மௌனம்னு சொல்கிறோம். தாய்மானவர் சொல்கிறாரு, அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும்.
இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னது, இப்போ இவர் இந்த ரமண இதில் வந்து ஹூ அமை, நான் யார் அப்படிங்கிறது அது கேள்வியே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு விசாரம். அந்த கேள்விக்கு பதில் மௌனம்தான். ஏன்னா அங்கே பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அனுபவம், எந்த அனுபவம், அந்த சுத்த மௌன, அதை ஒரு அனுபவமாக சொல்லலாம் நமக்கு. அதுவும் ஒரு அனுபவம். அதை மேம்போக்காக பார்க்கும்போது அது அனுபவம்னு வாச்சியார்த்தமாக நம்ம சொல்ல முடியும். அந்த அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி நானே அனைத்துமாக இருக்கின்றேங்கிற அந்த ஞானம் மேல்பட தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து, இந்த உடல் பிரஜை எதுவுமே அவன் இல்லாமல் இருக்கான். யார்? இந்த சிஷ்யன். இப்போ நம்ம இது 2 சமாதி சொல்லுவோம், சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோம். நம்ம வந்து 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. சமாதியில் தான் உனக்கு ஜீவன் முக்தின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை நமக்கு இந்த பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி பஷ்யன் ஸ்ருண்வன், நமக்கு சகஜ சமாதின்னு நம்ம சொல்கிறோம். தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்தினா உணர்ச்சியே இல்லாமல் சமாதியில் இருந்து, அது ஒரு பொருள் நமக்கு. இன்னொன்று, உடல் மனம் இந்த தனு கரணங்கள் எதுவும் உண்மை அல்ல அப்படிங்கிற அந்த அறிவு திடம் அடைந்து சித்தாய், நானே அந்த சித் ஸ்வரூபம் என்பது திடமாகி மனது பூரணமாய். இதனால் என்னது அவனுக்கு மனசில் நிறைவு. ஏன்னா இனிமேல் என்ன பண்ணிட்டான், உடல் மனம் புத்தியை கழட்டி போட்டான். எப்படி செருப்பை கழட்டி போட்டோமோ, கடிக்கிற செருப்பை கழட்டி போட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஃப்ரீ. அது மாதிரி என்னாச்சு, நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் என்னது, இந்த உடம்பு மனசு புத்தி தான் ஃபுல்லாக நமக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கு. இப்போ என்ன பண்ணியாச்சு, கழட்டி போட்டாச்சு. அப்போ அதனால் என்னது, மனது பூரணமாய் முழுமையான நிறைவு நான் என்பதை பூர்ணமாக உணர்ந்து தேகமான சத்குருவும் காண நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான். நனவினில் சுளுத்தினா தூங்காமல் தூங்கின்னு சொல்கிறோம். இப்போ விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த விவகாரம் உண்மை அல்ல அப்படிங்கிற அந்த ஞானம் மேலிட, அது எப்படி இருக்குது, விடாமல் அந்த ஞானம் அந்த ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. அதனால் என்ன விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நான் உடம்புங்கிற எண்ணம் எட்டி பார்க்குறதே கிடையாது. இப்போ வந்து எப்படி நமக்கு நான் பிரம்மங்கிற எண்ணம் அப்பப்போ வந்துட்டு போகுது, எப்போவா தான் நமக்கு வருது. தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ச ஜீவன் முக்தச உச்சியத்தேன்னு படித்தோம். எப்படி நான் தேகம்ங்கிற எண்ணம் நமக்கு மறக்கவே இல்லை, அதுபோல் நான் பிரம்மங்கிற எண்ணம் மறக்கிறதே கிடையாதுன்னா எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. நமக்கு எப்போ தேவைப்படும் போது நான் பிரம்மங்கிற எண்ணம் நமக்கு வெளிப்படணும். எந்நேரம் அந்த நான் பிரம்மங்கிற விருத்தி எப்பவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பிரம்மங்கிற ஞானம் ஆள் மனசில் இருக்கணும். 10ஆம் அவன்கிற எண்ணம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் மறக்கவே இல்லை. எப்போ 10 நீ வந்து 10ஆம் அவன் சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணலை, அதை மறக்கலை. ஆனால் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, குரு நீ பிரம்மம்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இப்போ இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், உட்காந்து அவன் நல்லா அபியாசம் பண்ணி அதை தன்மயம் ஆக்கிட்டான். அந்த நான் என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான். நான் ஜீவன்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் பிரம்மங்கிறது, அவனுக்கு பிரம்மங்கிறத மறந்தது நல்ல ஞாபகத்தில் வந்துருச்சு. சில பேர்லாம் போன ஜென்மம்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை, அது மாதிரி என்னது இவனுக்கு நான் பிரம்மங்கிற எண்ணம் நன்றாக. இப்போ இந்த சமாதிலாம் பண்ணும்போது என்னாகுமானா வந்து நம்மளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா அணுக்கள்லையும் நான் பிரம்மங்கிறது வந்து அவ்வளோ ஆழமாக அது உள்ளே போய் பதிஞ்சுமா. அதுதான் அந்த அபியாசம் பண்ணுறது. நம்ம உட்காந்துருந்து சமாதி அபியாசம் தியானத்தில் நல்லா அபியாசம் பண்ணும்போது அது அவ்வளோ ஒரு அந்த மசில் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய ஒரு இதுலேயும் ஜீவ நாடிகள்லையும் அது நன்றாக போய் உள்ளே போய் உட்காந்துருமா. இப்போ நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானான். அவன் நானே அந்த மெய்ப்பொருள்ங்கிறத நன்றாக புரிந்து விட்டான். இந்த ராத்திரி ஸ்மரணத்தில் ஒன்று சொல்லுவோம், மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுஷுப்திஹி அனுபூயத்தே, போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபூயத்தே. அறியாமையால் உலகம் மறக்கப்படும் போது அது தூக்கம் எனப்படுகின்றது.
இப்போ நமக்கு உடம்பும் உலகமும் தான் பிரச்சனையாக இருக்குது. உடம்பு, உலகம், மனசு, இதெல்லாம் தான் உறவுகள், இதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. தூக்கத்தில் என்ன ஆயிடுது? எல்லாம் மறந்து போயிடுச்சு. மறந்து போச்சுன்னா என்ன? எதுவுமே இல்லை. அப்போ அறியாமல் இருக்குது. நமக்கு என்ன அறியாமல் இருக்குது? நான் பிரம்மங்கிற அறியாமல் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன்? நான் எனக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் என்ன பண்ணிடும்? இறைவன் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறக்க வச்சுதார். பிரச்சனை எல்லாத்தையும், என்ன பிரச்சனை எல்லாம் உனக்கு மற்றதில் தான் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் உனக்கு உன்னுடைய சொரூபத்தில் இரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். இப்போ மோகேன, அறியாமையால் உலகம் மறக்கப்படும் போது, உலகம் இல்லாமல் ஆகும்போது அதை என்ன சொல்கிறோம்? தூக்கம்னு சொல்கிறோம், சுஷுப்தின்னு சொல்கிறோம். போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே, அறிவினால் உலகம் மறக்கப்படும் போது, அறிவினால் உலகம் இல்லை என்று ஞானம் வரும்போது அதை துரியம்னு சொல்கிறோம், அதை சமாதின்னு சொல்லிக்கிடலாம். உண்மையில் உலகம் என்பது இல்லவே இல்லை, ஒரு மாய கற்பனை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம சிருஷ்டியில் எப்படி நமக்கு அத்தியாரோபம் பண்ணமோ அதே மாதிரியே அபவாதம் பண்ணிட்டு போனோம். அப்படி பின்னாடி கூட ரிவர்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்க. போனோன்னா என்னாகும்? இதெல்லாம் இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு போகும்போது எங்கே போய் ஒடுங்கும்? நமக்கு அங்கே பிரம்மத்தில் தான் போய் ஒடுங்கும். ஏன்னா எல்லாமே மாயா காரியம். இல்லை பார்த்தோம், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த மாயை தான் காரணம். இப்போ என்ன பண்ணுறான் இவன்? நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானன். எப்படி தூக்கத்தில் எதுவுமே உலகம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கமோ அதே போல் ஞானியை பொறுத்த வரைக்கும் ஞானத்தினால் இந்த உலகம் என்பது வெறும் நாமரூபம் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஞானம் நன்றாக திடமாயிடுச்சு. இந்த உடல்கிறது என்னது? பஞ்சபூத விகாரம். அது என்னது? ராஜத குண விகாரம். என்ன பண்ணிடுறோம்? இது அந்த குணத்தை சேர்ந்தது, இது இந்த குணத்தை சேர்ந்தது, எதுவுமே என்ன சேர்ந்ததே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு நனவினில் சுஷுப்தியாகி, தூங்காமல் தூங்கின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உண்மையிலேயே உலகம் இருக்கும் போதும் அது இல்லாததாக அவனுக்கு ஆகிவிடுகின்றது. நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானான். அவன் நான் அந்த மெய்ப்பொருள், உண்மையில் நான் உடல் அல்ல, மனம் அல்ல, பிராணன் அல்ல, மனோமயன் அல்ல, விஞ்ஞானமயன் அல்ல, ஆனந்தமயன் அல்லன்னு என்ன பண்ணிடுறான்? அந்த கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி தான் யாருங்கிறத நன்றாக புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்? 85 அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். விமல தேசிகனை கண்டான். துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். விமல தேசிகனை கண்டான். துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அவனுடைய பாரம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தலையில் ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோம், அதை இறக்கி வச்சா எப்படி இருக்கும்? நமக்கு பாரமே இல்லாமல் அது ஒரு சுகம். உண்மையில் அங்கே நடந்தது என்ன? பாரம் நீங்கினது ஒரு சுகம் மாதிரி இருக்குது. அதுபோல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எல்லா கோஷத்தெல்லாம் நம்ம மேலே போட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை முடியணும், அந்த பிரச்சனை முடியணும்னு என்ன பண்ணுறோம்? அந்த நானையும் எனதையும் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்போ என்னாச்சு நமக்கு? அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் என்ன பண்ணுறா? எல்லாத்தையும் நீக்கிட்டான், எல்லா கோஷத்தையும் நீக்கிட்டு. அழிமகன்னா அழி அன்பு, அன்பு பொருந்திய மகன். நமக்கு குரு மேலேயும் சாஸ்திரத்தை மேலேயும் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தை இருக்குது. சத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும்னு பார்த்தோம். இன்னும் இவனுக்கு இந்த நிஷ்டை வந்தது காரணம் என்ன? அந்த குரு மேலே இருந்த அந்த பக்தி. குரு என்ன செய்ய சொன்னாரோ அதை அவன் செஞ்சான், வேற ஒன்றுமே கிடையாது. குரு எதை விட்டுன்னு சொன்னாரோ அதை விட்டுட்டான். குரு எதை எடுத்துக்கோன்னு சொன்னானோ அதை எடுத்து. இப்போ மெயின் காரணம் என்ன? நம்ம விட மாட்டோம்.
விட்டுட்டோன்னா மிச்சம் அது மட்டும்தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை விட மாட்டேன். இப்போ அவன் குரு மேலே இருந்த ஸ்ரத்தை காரணமாக அதான் சொல்லுவது சின்மயானந்த சுவாமி எப்பயுமே சொல்லுவாள், இம்ப்ளிசிட்லி ஒபே த குரும்பார். வந்து குரு என்ன சொன்னாரோ அதை நீ இம்ப்ளிசிட்லி ஒபே. அலிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் என்ன பண்ணுறான், நீண்ட நாள் அந்த அபியாசம் பண்ணுறான், பண்ணிட்டு குரு குரு சொல்ல சொல்ல என்ன பண்ணுறான், இது குரு முன்னாடியே அவன் பண்ணுறாங்கிறதா தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. வந்து இப்போ உத்தம சிஷியனாக இருக்கான். ஏன்னா அவனோட துக்கம் அவ்வளவா இருக்குது. எப்போவுமே நமக்கு ரொம்ப உடம்பு வலி இருக்குன்னா டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்போம், எப்படியோ இந்த பிரச்சனை சரியாகணும்னு. அப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், எப்படியாவது வலி போகணுங்கிற மாதிரி. அப்போ குரு என்ன சொன்னாரோ, அலிமகன் நெடும்போது இவ்வாறு குரு சொன்னபடியே என்ன பண்ணியிருக்கான், அந்த பஞ்சகோஷத்தை கடந்து பாளையம் தள்ளி உள்ளில் என்ன பண்ணிட்டான், அந்த அவன் தானே அந்த மெய்ப்பொருள்ங்கிறத என்ன பண்ணிட்டான், பூரணத்தை கண்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, பாரம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ இருக்கிற கவலையும் எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் கவலையே கிடையாதுங்கிறதும் ஒன்று. எப்படி நமக்கு எப்போவுமே ஒன்று பழசை பற்றி கவலைப்படுவோம், இல்லாட்டி வருங்காலத்தை பற்றி கவலைப்படுவோம். இப்போ என்னாச்சு நமக்கு இது மூலமாக, இது வரைக்கும் வந்த எந்த பிரச்சனையும் உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டார். வந்து இனிமேல் உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு எதுவுமே, எவ்வளோ கேரண்டி, இது மாதிரி கேரண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது நமக்கு. இப்போ மற்றதுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கேரண்டி கார்டு இருக்கும் நமக்கு, ஆனால் இது பெர்மனண்ட் கேரண்டி. இந்த உனக்கு நிஷ்டை வந்துச்சு அப்படின்னா உனக்கு இனிமேல் துக்கமே கிடையாது. எவ்வளோ நல்லா இருக்கும். வந்து அதனால என்ன பண்ணுறான், நெடும்போது இவ்வாறு ஆன பின் அவன் அந்த வஸ்துவே நான்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நான் அது அப்படின்னு புரிஞ்சுட்டான். நான் அதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு விஷயமே இல்லையேங்கிறத நல்லா புரிஞ்சுட்டான். இந்த நிஷ்டையில் ரொம்ப நேரம் இருந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த நிர்விகல்ப சமாதியில் இருந்துட்டு தானாக இருந்திருக்கான். அது மட்டுமா இருந்திருக்கான். எப்படி தூக்கத்தில் போயிட்டு நமக்கு வந்து நாம மட்டும் இருக்கோம். இப்போ இது வந்து அவன் அறிவினால் அந்த இதுக்கு முயற்சி பண்ணி போகிறான். தூக்கங்கிறது என்னென்னா, இயற்கையான சமாதியே தூக்கம், செயற்கையான தூக்கமே சமாதி. இயற்கையான தூக்கமே கரெக்டாக சொல்கிறேன்னா, இயற்கையான சமாதியே தூக்கம், இயற்கையான நிர்விகல்ப சமாதியே தூக்கம், செயற்கையான தூக்கமே சமாதி. ஏன்னா ரெண்டுலேயுமே பொருள் கிடையாது. பொருளே இல்லாமல் சுகமாக இருக்கும். தூக்கத்துலேயும் சமாதியிலையும் பொருளே இல்லாமல் சுகமாக இருக்கும். இப்போ இந்த ஞானத்தினால என்ன பண்ணுறோம், பொருளே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறான், இவன் ரொம்ப நேரம் அந்த சுகத்தில் இருக்கான். எதுவுமே எனக்கு துக்கப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அந்த பூர்ண நிறைவில் இருந்துட்டு மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். எப்படி தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு வரோம் இல்லையா, அது மாதிரி அவன் தியானம் கலைஞ்சி சமாதியிலேருந்து மெல்ல வெளியே வர்றான். இப்போ தான் அவனுக்கு உலக பிரஜை உண்டாகின்றது. விமல தேசிகனை கண்டான். பார்க்குற கண்ணு முன்னாடி குரு உட்கார்ந்துருக்கார். வந்து அவர் உபதேசம் எவ்வளோ நேரம் பண்ணாருன்னு தெரியல, அவர் போயிட்டாரா என்னன்னு தெரியல, அதெல்லாம் கொடுக்கல நமக்கு. கண்ணு முன்னாடி குருவை பார்க்குறான். பார்த்த உடனே துளி விழி சொரிய, விழி துளி சொரிய மாற்றி படிக்கணும் நமக்கு. வந்து கண்ணிலேருந்து என்னது, கண்ணீர் ஓடுது. வந்து இந்த கண் எப்படி ஆனந்த கண்ணீர். பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான். குருவை பார்க்குறான். வந்து ஐயோ அஹோ பாக்கியம் அஹோ பாக்கியம் அஹோ பாக்கியம். என்ன பண்ணுறான் அவனுக்கு, பாதம் வீழ்ந்து தொழுது எழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். பொத்துன்னு விழுந்து என்ன பண்ணுறான், அப்படி நமஸ்காரம் பூமியில் தண்டமாக விழுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறான், இது குருவை நமஸ்காரம் பண்ணி அடியற்ற மரம் போல விழுறான். விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணுறான். குளிர்முக சுவாமி கேட்க, குரு பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டாரு இவனுக்கு நன்றாக உள்வாங்கிட்டான், அவனுக்கு அபரோக்ஷம் ஆகிவிட்டது. ஏன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையா, வந்து பிரச்சனை எதுவுமே மாறலை. இவன் என்ன பிரச்சனையில் வந்தாங்கிறத சொல்லலை, எந்த பிரச்சனைக்கும் தீர்வை குரு சொல்லலை, எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்லிட்டார். அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, அவன் புரிஞ்சிட்டான் அப்படிங்கிறது. குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். இந்த குரு குளிர்முகம், அவர் பிரசன்னமாக இருக்கார், அவருடைய குளிர்ச்சியாக இருக்கார். ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதே எனக்கு முழுமையாக இந்த பிறவி துன்பத்தையே நீக்கி கொடுத்துட்டார்.
இப்போ நமக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். மாதா பிதா எதுக்கு நம்ம தெய்வமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சரீரத்தை கொடுத்ததுக்காக அவங்க தெய்வம். குரு எதனால தெய்வம்? இனிமேல் சரீரமே நமக்கு வரலை அப்படிங்கிற அந்த பிராப்தத்தை கொடுத்ததால அவர் நமக்கு தெய்வம். இப்போ அப்படிப்பட்ட அந்த குரு அவர் அந்த குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்ல தொடங்குறான். இதுதான் நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அப்படியே நன்றி பெருக்கில் என்ன பண்ணுறான்? நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா துக்கங்கிறது எப்போவுமே இருக்குது சிருஷ்டியில். இந்த துக்க நிவர்த்திக்கு உபாயமும் எப்போவுமே இருக்குது. ஏன்னா இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸ் என்றைக்குமே மாறவே மாறாது. நமக்கு வேதாந்தத்தில் இப்போ நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு. நமக்கு இந்த மெயினான உபதேசம் வேதாந்தத்தோட சர்வசாரமும் இவ்வளோதான். நமக்கு எப்படி சிருஷ்டி வந்துச்சு, எப்படி நம்ம பந்தப்பட்டோம், எப்படி பந்தத்துலேருந்து நம்ம பிரிக்கிறது, அத்தியாரோபம் அபவாதம். இப்போ இப்படிப்பட்ட அந்த குரு ஐயனே, ஐயனேனா ஐயங்களை தீர்ப்பவர் ஐயன். இப்படி எல்லா சந்தேகங்களையும் தீர்த்த அந்த குருநாதா என் உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே. இப்போ குருவை மெய்ப்பொருளாகவே சொல்கிறார், பரம்பொருளாகவே சொல்கிறார். மெய்யனே, மெய்ப்பொருளே, அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே. நம்ம படிக்கிறோம் குரு சாக்ஷாத் பரபிரம்மன்னு சொல்கிறோம். அந்த குரு தத்துவங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அந்த மெய்ப்பொருள் தத்துவம்தான் குரு வடிவாக நம்மளை தாங்குவதற்கு வந்திருக்கின்றோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே படித்தோம், ஆவரண சக்தினால் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுதான் உனக்கு என்ன கொடுக்குது? குருவையும் சாஸ்திரத்தையும் இந்த ஆவரண சக்தி தான் கொடுக்கிட்டு. மாயையில் 2 சக்தி பார்த்தோம், விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், விக்ஷேப சக்தி தப்பாக சொல்லிட்டேன். விக்ஷேப சக்தி தான் என்ன பண்ணுது? அந்த தோற்றமாம் சக்தி அப்படி போட்டுருவோம் நம்ம. தோற்றமாம் சக்தி தான் என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்தை சிருஷ்டி செஞ்ச அதே சக்தி தான் என்ன பண்ணுச்சு? குருவையும் சாஸ்திரத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. அப்போ அந்த குரு சாக்ஷாத் பரபிரம்ம, அந்த மெய்ப்பொருளே தன்னை ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை குரு ரூபமாக அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்துகின்றது. அப்படி தான் நம்ம சாஸ்திரத்தில் படிக்கிறோம். மெய்ப்பொருள் தன்னையே புரிய வைக்கின்றது. நம்ம படிப்போம், அந்த உபநிஷத்துலலாம் படிப்போம், ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கின்றதோ அவங்களால தான் இதை புரிஞ்சிக்க முடியும்னு படிப்போம் நம்ம. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் தத்துவம் குரு ரூபமாக என்ன பண்ணுது? நமக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றது. எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே, ஒவ்வொரு ஜென்மாலையா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கரையேற்றி வந்த அந்த குருநாதா இப்போ என்ன பண்ணியிருக்காரு? உபதேசிக்க வெளிவந்த குருவே, இந்த பிறவியில் எனக்காக மனித வடிவு தாங்கி வந்திருக்கின்ற அந்த குருவே, அந்த ஆவரண சக்தியை நீக்கி, நம்ம பஞ்சகிருத்தியம் சொல்கிறோம், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்போ மறைத்தல்ங்கிறது ஆவரண சக்தி. அந்த குரு என்ன பண்ணுறாரு? அந்த விக்ஷேப சக்தியில் வந்த அந்த குருவானவர் அதை என்ன பண்ணிடுறாரு? அதை நீக்கிறார். அருளல், உபதேசம் என்கின்ற அந்த அதன் மூலமாக இந்த தத்துவங்களை எல்லாத்தையும் மனித சரீரத்தில் தாங்கி என்னுடைய ஆவரணத்தை இதில் பார்க்குறோம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாயகையா. என் கண்ணில் என்ன இருக்குது? எப்படி கேட்ராக்ட் மறைச்சிருதோ, என்னுடைய பார்வையை மறைக்கின்றதோ, அதுபோல் இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? என்னுடைய அறிவை மறைச்சிருக்கு. எப்படி அந்த கேட்ராக்டை அறுத்து அதை எடுத்துட்டோன்னா என்ன ஆகுது? நமக்கு கண் பார்வை நல்லா தெரியுது. அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுறாரு? அறிவில் அந்த மறைப்பை, அந்த மாயாசக்தியினுடைய மறைப்பு, மாயாசக்தி என்ன பண்ணுச்சு? இந்த நாமரூபம் எல்லாம் உண்மைங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிடுச்சு. நான் வேற நீ வேறேங்கிற எண்ணத்தை உண்டாகிடுச்சு. நான் ஜீவன்கிற எண்ணத்தை உண்டாக்கிட்டு
குரு என்ன பண்ணுறாரு? இதெல்லாத்தையும் நீக்கி விட்டார். உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். உய்யவேனா என்னது? விடுதலை பெற, இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற. மீண்டும் மீண்டும் இந்த சரீரம் எடுத்து என்ன பண்ணுறோம்? புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம்? அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப பிறந்து இந்த சம்சாரத்திலே சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதுலேருந்து என்ன பண்ணுறாரு? இந்த உடல் பற்றை நீக்கி இந்த உடல் நான் என்கின்ற எண்ணத்தை முழுமையாக விடுதலை. அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஜீவன்கிற எண்ணம். ஏன்னா நமக்கு நம்ம தனின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஜீவனாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதோட சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை முழுமையாக நீக்கி கொடுத்துட்டார். பரோட்ச ஞானமே இவ்வளோ நல்லா இருக்கே, அபரோக்ஷ ஞானம் இவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு இல்லையா? நமக்கு அப்படி தான் நினைப்போம். புரிஞ்சதே இவ்வளோ, பரோட்சமே இவ்வளோ நல்லா இருக்கும். இன்னும் நமக்கு நம்மயமாக ஆகிட்டா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ இவனுக்கு அந்த நிஷ்டை நல்லா வந்துடுச்சு. வந்ததுனால அவன் என்ன சொல்கிறான்? முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். நான் யார்? நாய். ஒரு கீழான ஒரு பிறவி சொல்கிறார். நாயே மாணிக்கவாசர் அடிக்கடி இதை சொல்கிறார். நாயை ஏன் நம்ம உதாரணம் சொல்கிறோம்? நாய் நன்றியுடையதானு நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய நாய் இதெல்லாம் போயிட்டுருக்கு, சர்ச்சையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நாய்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது. ஒரே ஒரு கெட்ட குணம் என்னென்னா, அது வாந்தி எடுத்ததை திரும்ப சாப்பிட்ரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டுருப்போம், திரும்ப அதில் நம்ம ஒட்டிக்கிடுது. நான் உடம்பு மனசுங்கிறத விடணும்னு நினைப்போம். என்ன பண்ணுறோம்? திரும்பவும் நம்ம ஸ்வாலோ பண்ணிடுறோம். ஸ்வாகான்னு என்ன பண்ணிடுறோம்? அதை அதுவாகவே ஆயிடும். கிளாஸில் எவ்வளோ தான் கேட்டாலும் இங்கேருந்து வெளியே போகும்போது துப்பிட்டோன்னு நினைப்போம். அப்புறம் மட்டும் என்ன ஆகும்? திரும்பவும் இந்த யானை தானே சேர்த்த அள்ளி போட்டுன்னு சொல்கிறேன். அது மாதிரி என்ன பண்ணிடும்? இப்போ என்ன பண்ணுறேன்? தன்னை நான் ஏன்னு சொல்கிறேன். இப்போ முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் நாயே. இதுதான் ஞான தானம் தான் ஹையஸ்ட் தானம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு மேலே தானம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது எல்லா அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொல்கிறோம். இந்த அறிவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எல்லாம் கிடைச்சதாக ஆயிடும். அது ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா என்ன இருந்தாலும் இல்லாததாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, இது ஒரு ப்ராவர்ப் you are rich when you have something which money cannot buy. You are rich when you have something money cannot buy. நீ எப்போ பணக்காரன் அப்படின்னா பணத்தால் எதை வாங்கவே முடியாத ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குன்னா அப்போ தான் நீ பணக்காரன். அதுபோல் இந்த ஞானமானது என்னது? இந்த பணத்தினால சம்பாதிக்க முடியும். இவன் கேட்குறான் எனக்கு எப்படி உனக்கு நன்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்க. சின்மயானந்த சுவாமிகிட்ட ஒரு போய் கேட்டார், அவங்களுக்கு நான் என்ன தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், யூ காண்ட் அஃபோர்ட் அப்படின்னால. இதுக்கெல்லாம் தட்சிணை கொடுக்கவே முடியாது. உலகத்தையே கொடுத்தாலும் இதுக்கு ஈடாக. முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். அவனே சொல்கிறான், இதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே கொடுக்க முடியாது. இந்த பாமா ருக்மணி கதையில் படிப்போம். அவர் ஒரு துளசியை தூக்கி வச்சோடனே அது தட்டு நேராச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் இந்த தட்டு நேரே ஆகாது. குருவுக்கு என்ன தட்சிணை கொடுத்தாலும் அதை என்ன பண்ண முடியாது? ஈடு செய்யவே முடியாது. இப்போ அவர் அடுத்து சொல்ல போகிறார், நீ என்ன தட்சிணை கொடுக்கணும்னு அவர் கேட்க போகிறார். அவர் சொல்ல போகிறார் செய்யுமாறு ஒன்றும் காணேன். என்ன இதுக்கு என்னன்னா இதுக்கு நான் எதாவது பண்ணணும், பண்ணலைன்னா நான் நன்றி கொன்ற பாவம் உடையவன் ஆயிடுவேன். நான் எதை கொடுத்து நான் உங்களுக்கு இந்த கடனை அடைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அனந்த கோடி நமஸ்காரம். 2 போற்றி தான் போட்டிருக்கான் நமக்கு. குருவை மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? நமஸ்காரம் பண்ணுறோம். ஏன்னா இந்த குரு பிராப்திங்கிறது நமக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குரு கிட்ட நமக்கு எத்தனையோ குரு இருப்பாங்க, மந்திரோபதேச குரு நிறைய இருப்பாங்க நமக்கு. அதுவும் இந்த மாதிரி சாஸ்திரோபதேச குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் நமக்கு. அது முறையாக சாஸ்திரம் முறையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அது எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த குரு. அவனுக்கு பரோட்சத்தை அபரோக்ஷமாகவும் ஆக்கிட்டான். இப்போ அவனுடைய நன்றி இந்த மாதிரி சொல்கிறான்.
நம்மளும் இதே மாதிரி நம்ம இந்த பரோட்சமானது நமக்கு அபரோக்ஷமாக ஆகணும். அதுக்கு நம்ம நம்ம விடாமல் முயற்சி பண்ணும்போது தத்துவ வழி தப்பாமல், ரொம்ப முக்கியமானது, அதை எங்கே விடணுமோ அதை நம்ம விட்டுட்டு, எதை விடக்கூடாதோ அதை கவனமாக மறக்காமல் பிடிச்சிக்கிட்டு, அதை ரெண்டையும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்படின்னா என்னாகும், நமக்கு அந்த மாறுற அம்சத்தை விட்டுட்டு அது நான் அல்ல, அது நான் அல்ல. ஏன்னா அப்பப்போ எந்திரிச்சு வரும் நமக்கு, அந்த விபரீத பாவனை எந்திரிச்சு வரும் நமக்கு. ஆனால் சிவோகம் என்று இருந்திடாயே, சிவோகம் என்று இருந்திடாயே, ஏன்னா குரு சொல்லியிருக்கார் வந்து. அதனால் திரும்ப அழிமகன் நெடும்போதுன்னு கொண்டு வர்றார். ஏன்னா அழிமகன் அந்த குரு சாஸ்திரத்தின் மீது அவ்வளோ அன்பு ஸ்ரத்தா வச்சுருக்கேன். குரு சொன்னால் அதை நம்ம மீறக்கூடாது. குரு சொல்லியிருக்காரு, நீ அது அல்லன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ண நமக்கு நாமே சொல்லிக்கணும். குரு சொல்லியிருக்காரு நமக்கு. இப்போ அதை நம்ம விடாமல், எதை விடாமல் இருக்கணுமோ அதை விடாமல், எதை நல்லா பிடிக்கணுமோ அதை நன்றாக பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த நிஷ்டை இந்த ஜென்மாலே நமக்கு வரணும். நமக்கு அந்த பிரயத்தனத்தோடு நம்ம விடாமல் பண்ணும்போது ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா நாலும் நமக்கு வேணும். நம்ம முயற்சி இருக்கும்போது மற்ற 3 தானே வந்து அமையும். அது நம்ம நன்றாகவே பார்க்க முடியும். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் மற்ற இதை பார்ப்போம். தத்துவம் இதோட முடிஞ்சிருச்சு. நமக்கு முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும், இந்த சாரத்தை, வேதாந்தத்தோட சமஸ்த சாரத்தையும் அப்படி பிழிஞ்சு கொடுத்துட்டார் வந்து. இனிமேல் நம்ம கையில் தான் முயற்சி இருக்குது, அந்த பரோட்சத்தை அபரோக்ஷமாக மாற்றுவது. ஏன்னா தசமுமான் தன்னை கண்டார் போல் என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும். குரு சொல்லி கொடுத்துட்டார் வந்து. இனிமேல் சிவோகம் என்று இருந்திடாயே, அது வந்து அந்த அபியாசம் நம்ம பண்ணும்போது இன்றைக்கி படித்த பாட்டெல்லாம் நமக்கு உண்மையாகும். அவன் எப்படி வந்து இருந்தான், அவன் எப்படி இதுக்கு மேல் அவனுக்கு அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, மனது பூரணமாய் அவன் அந்த நிறைவை உணர்ந்தான். அதுக்கு நமக்கு கைவல்ய கணபதியை நம்ம பிரார்த்தனை செய்வோம். இப்போ நமக்கு இந்த பாட்டை பாருங்க. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன சர்க்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான். அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். விமல தேசிகனை கண்டான். துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.